அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 கேட்ட சயின்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 12 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 15 ஜூன் 2025 இது வந்துட்டு கேட்ட கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று? சங்கிலி தொடர் கூடும்போது ஆக்டேன் எண் உயர்கிறது. நேரான ஆல்கேன்களை காட்டிலும் வளைய ஆல்கேன்களுக்கு உயர்ந்த ஆக்டேன் எண் உண்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு தவறு, செகண்டு சரி. அடுத்தது, நேரான ஆல்கேன்களை காட்டிலும் அல்கீன்களும் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்களும் அதிக ஆக்டேன் எண் கொண்டது. நேரான ஆல்கேன்களை காட்டிலும் கிளைகள் உடைய சங்கிலி தொடர் ஆல்கேன்களை குறைவாக ஆக்டேன் எண் கொண்டது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்தது, ஹார்மோன்களை அவை உண்டாக்கும் நோய்களோடு பொருத்துக. இன்சுலின் நீரிழிவு நோய், தைராக்சின் கழலை நோய், குளுக்கோகார்டிகாய்டு குஷிங் சிண்ட்ரோம், வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமெகாலி. ஆப்ஷன் சி த கரெக்ட். இது வந்துட்டு 10th சயின்ஸ் புக்கில் யூனிட் 16 கொடுத்துருப்பாங்க. அக்ரோமெகாலி இதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹார்மோன் சுரத்தல், அதாவது வளர்ச்சி ஹார்மோன் காரணமாக தான் இது ஏற்படுது. அடுத்து, டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ், அதாவது நீரிழிவு நோயின்னு அதை சொல்லுவோம். இது இன்சுலின் சுரப்பில் குறைபாடுனால இது ஏற்படுது. குளுக்கோகார்டிகாய்டுகள் இது வந்துட்டு வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துவதனால உண்டாகுது, அதை குஷிங் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராக்சின் ஹார்மோனால் காய்டர் முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம், அது ஏற்படுது. அடுத்தது வந்துட்டு சரியாக பொருத்தப்பட்டதை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் சி 2, 3 தான் கரெக்டு. பச்சையம் ஏ, பச்சையம் பி, அதுக்கான ஃபார்முலா தான் இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது, நுண் ஆர்என்ஏ, அதாவது விக்டர் அமுரோஸ் மற்றும் கிரே ரவுகுன் ஆகியோர் எந்த கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு பெற்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2024 மைக்ரோ ஆர்என்ஏ, அதாவது நுண் ஆர்என்ஏக்காக தான் அவங்களுக்கு வந்துட்டு பரிசு கிடைச்சிருக்கும். அடுத்த கொஷின், விண்வெளி பயண வீரர்கள் மருத்துவ, உளவியல் மற்றும் விமான மருத்துவ பரிசோதனை பிறகு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அது கரெக்டு. விண்வெளி திட்ட பயிற்சி இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. அது வந்துட்டு தவறு. ஏன்னா ராஸ்கோஸ்மோஸ், அதாவது ரஷ்யாவில் இருக்க ராஸ்கோஸ்மோஸில் தான் நடைபெறும், இஸ்ரோவில் கிடையாது. அதனால் 2வது ஆப்ஷன் தவறு. தேர்வு செய்யப்பட்ட விண்வெளி பயண வீரர்கள் போது ரீதியான விண்வெளி பயண பயிற்சியினை ரஷ்யாவில் உள்ள யூரி ககாரின் அண்டவெளி பயணி பயிற்சி மையத்தில் பெறுவார்கள். அதனால் ஆப்ஷன் டி. இது வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரவி பி அக்ரஹாரி அந்த புக்கில் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ISRO and Roscosmos State Corporation Space Activities have signed Memorandum of Understanding போட்டிருக்கு. கீழ்காணும் கூற்றுகளில் PFAS பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். PFAS என்பது பெரிஃப்ளோரோ மற்றும் பாலிஃப்ளோரோ ஆல்கைல் பொருட்கள் ஆகும். இது வண்ணப்பூச்சி தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது நாளமில்லா சுரப்பிகளை சீர்குலைக்கும் திறனுடையது. இது வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு கொடுக்கல, டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்தே கொடுக்கல. இது வந்துட்டு ஒரு டவுட்டான ஒரு கொஷின். இருந்தாலும் அந்த டாபிக் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நம்ம கொஷின் கொடுத்துருக்கோம். உயிர் வேதியியலில் ஆக்சிஜன் தேவை என்பது நீரில் டேஸ் பயன்பாட்டின் போது நுகரப்படும் ஆக்சிஜன் அளவு ஆகும். நுண்ணுயிர் பயன்பாட்டின் போது நுகரப்படும் ஆக்சிஜன் அளவு ஆகும். அடுத்தது, ஒரு ரூதர்ஃபோர்டு அளவு என்பது கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? இது வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஒரு செகண்ட் நேரத்தில் 10⁶ சிதைவுகளை கொடுக்கும். அதாவது ஒரு ரூதர்ஃபோர்டு ஒரு வினாடி நேரத்தில் 10⁶ சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவு தான் ரூதர்ஃபோர்டுன்னு சொல்கிறாங்க. கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அழகு ரூதர்ஃபோர்டு. அடுத்த கொஷின், கேஸ்லர் சிண்ட்ரோம் எனப்படுவது விண்வெளியில் குவிந்துள்ள செயற்கைக்கோள்கள், ராக்கெட் மற்றும் இதர கழிவுகளால் ஏற்படும் விளைவு. Kessler syndrome, 1978 hypothesis by NASA scientist Donald Kessler describe a scenario where the density of objects in low Earth orbit is so high that the collision between debris causes a cascade, creating more debris and rendering space unusable. அடுத்தது, புதிய பாடங்கள் மற்றும் புதிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் விமர்சன ரீதியாக சிந்திக்கின்றனர். அது சரி. அடுத்தது, பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருத்துச்சார் மற்றும் ஆரம்ப நிலையில் புதிய பாடங்களை கருத்து சார்ந்து புரிந்து கொண்டு கற்க ஊக்குவிக்கின்றன. அதுவும் சரி. ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் பொறுத்துக மற்றும் மேலே சரியான வரிசை முறையை காண்க. உயிரற்ற பொருள், சூழலியல் மண்டலத்தில் உள்ள ஒரு உயிரற்ற கூறு. கரும்பு சக்கை, சாறு பிரித்தெடுத்த பிறகு நொறுக்கப்பட்ட கரும்பு. கார்சிசோனஜன்,
அது வந்துட்டு புற்றுநோயை உண்டாக்கும் நச்சுக்கிருமி கலவை. ஊனுண்ணி மற்ற விலங்குகளை உண்ணும் விலங்கு. இது வந்துட்டு பேசிக் நாலேஜ் இருந்தாவே இது போட்டுருந்துருக்கலாம். இது ஒரு ஈஸியான ஒரு கொஷின் தாங்க. சுற்றுச்சூழலில் நைட்ரஜன் அதிகமாக ஏற்றுவது இயற்கையான நைட்ரஜன் சுழற்சியில் ஏற்றத்தாழ்வை உண்டாகுகிறது. இது சுற்றுச்சூழலில் கலந்து மாசாக மாறி மற்ற கரிமச்சேர்மங்களுடன் வினைபுரிகிறது. கூற்று காரணம் சரி, இரண்டும் சரியான விளக்கமாகும். இதை ஜென்ரலாக பிடிச்சிருந்தாவே போட்டுருந்துருக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.